ஒரு சிலிக்கன் பிஎன் சந்தி இருவாயின் இயல்புகளை கருதி பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. இருவாயில் ஒரு வருதாக்கட் பிரதேசம் உண்டாவதற்கான காரணம் யாது? வருதாக்கட் பிரதேசம் உண்டாவதற்கான காரணம் யாதா? வருதாக்கட் பிரதேசம் உண்டாவதற்கான காரணம் யாது? காரணம் என்று கேட்டால், இப்போ இந்த பிஎன் சந்தி இருக்குதானே, இதில் துளையும் இதில் இப்போ இலத்திரனும் இருக்குது. சரியா? இப்போ இதில் நான் ஒரு மாறி கொடுப்போமே, இதில் மைனஸையும் இதில் ப்ளஸ்ஸையும் கொடுக்குறேன். சரியா? இது மைனஸ், இது ப்ளஸ். மைனஸையும் ப்ளஸ்ஸையும் கொடுத்துறேன்டா, இந்த மைனஸால் என்ன நடக்குமென்று கேட்டிங்களா? இந்த மைனஸ் அப்போ இங்கே இருக்க என்ன செய்யும்? இந்த மைனஸ் இல்லை மைனஸ் மைனஸ்ண்டா மைனஸ் என்ன செய்யும்? ப்ளஸ்ஸை கவரும். அப்போ இங்கே அதிகளவான துளைகளை கவரும். இந்த ப்ளஸ் என்ன செய்யும்? இங்கே ப்ளஸ்ஸாக வந்தோடனே இங்கே இருக்கிற இலத்திரன் எல்லாத்தையும் கவரும். அப்போ இருக்கிற எல்லா காவிகளும் என்ன செய்யும்? இங்கே வந்துடும். அதே மாதிரி இலத்திரண்ட காவி இங்கே வந்துடும். அப்போ இதுக்குள்ளே என்ன செய்யும்? ஏற்றம் இல்லாத ஒரு காவி, ஏற்றமே இல்லாத ஒரு பிரதேசம் உருவாகும். இதை தான் வருதாக்கட் பிரதேசம்னு சொல்கிறோம். அப்போ வருதாக்கட் பிரதேசம் உண்டாவதற்கான காரணம் ஒன்று முதலை இணைக்கிறதுன்னு சொல்லலாம், இல்லாட்டி காவிகள் முனைகள் வழியே ஈர்க்கப்படுறதுன்றும் சொல்லலாம். சரியா? ஏண்டா இப்போ இதில் மைனஸ் இருக்குடா, இந்த மைனஸ் என்ன செய்யும்டா? ப்ளஸ்ஸாக வரும். இந்த ப்ளஸ் என்ன செய்யும்? மைனஸாக வரும். அப்போ இதில் என்ன செய்யும்? ஏற்றமற்ற ஒரு பிரதேசம் இருக்கும். இதை தான் வருதாக்கட் பிரதேசம்னு சொல்கிறோம். இந்த வருதாக்கத்துக்கான காரணம் என்னென்னா, ஒன்று மின்கலத்தை செட் பண்ணுறது, இல்லாட்டி அப்படி இல்லாட்டி இந்த முனைகளுக்கிடையே ஏற்றங்கள் உருவானதால் வருதாக்கட் பிரதேசம் உருவாதுன்னு சொல்லலாம். இதை விட்டு எப்படி சொல்கிறது? ரெண்டாவது பின்வரும் சந்தர்ப்பங்களில் இருவாயின் வருதாக்கட் பிரதேசத்தின் அகலத்திற்கு என்ன நடைபெறும்? முன்முக கோடல்ல நடக்கும் என்று கேட்டிங்கன்னா, வருதாக்கட் பிரதேசம் குறையும். அப்போ தானே கரண்ட் உள்ளே போதாம். முன்முக கோடலில் கரண்ட் போகும். அதாவது இந்த இப்படி என்ன செய்யமாட்டா, முன்முக கோடலில் என்ன செய்யும்? கரண்ட் போகும். இதே பின்முக கோடல் என்ன செய்யும்? கரண்ட் போகாது. காரணம் என்ன? வருதாக்கட் பிரதேசம் பெருசாக இருக்கிறதால. அப்போ இதுக்குள்ளால கரண்ட் போகும், இதுக்குள்ளால கரண்ட் போகாது. அப்போ முன்முக கோடலில் வருதாக்கட் பிரதேசம் என்ன செய்யும்டா? குறையும். வருதாக்கட் பிரதேசம் குறையும். சரியா? அதே பின்முக கோடல்ண்டா வருதாக்கட் பிரதேசம் என்ன செய்யும்? கூடும். அதாவது முன்முக கோடலில் கரண்ட் போகும். அப்போ இந்த வருதாக்கட் பிரதேசம் என்ன செய்யும்? குறையிறால கரண்ட் போகும். பின்முக கோடலில் என்ன செய்யும்? கரண்ட் போகாது. ஏன்டா வருதாக்கட் பிரதேசம் உள்ள பெருசானதால் உள்ள கரண்ட் போகாது. அப்படி அதனால் முன்முக கோடல் பின்முக கோடல் பற்றி கேட்டிருக்காங்க. மூன்றாவது, இருவாயின் ஒரு மிகச்சிறிய பின்முக கோடலுற்ற பொசிவு ஓட்டத்தை பிறப்பிப்பதற்கான காரணம் யாது? அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, என்னதான் பின்முக கோடலில் நான் கரண்ட் போகான்னு சொன்னாலும் உயர் அழுத்தத்தை கொடுத்தேன்னு வைங்களேன், உயர் மின்னோட்டத்தை இல்லை உயர் அழுத்தத்தை கொடுத்தேன், இதுக்குள்ளே கரண்ட் போக வலிக்கிட்டுமா. அதைத்தான் சொல்கிறது பொசிவு ஓட்டம்னு சொல்கிறது. அதாவது முன்முக கோடலில் தான் எல்லா கரண்ட்டும் போகும், ஆனால் பின்முக கோடலில் கரண்ட் போகாதுன்னு சொன்னான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் உயர்வான ஒரு அழுத்தத்தில் கொடுத்து விட்டீங்கன்னா என்ன செய்ய மாட்டேன்? இந்த பின்முக கோடலையும் கரண்ட் ஓட வலிக்கிட்டு. இதைத்தான் சொல்கிறது பொசிவு ஓட்டம்ட்டு. இதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறுபான்மை காவி, சின்ன சின்ன இருக்க இந்த சிறுபான்மை காவிகள் என்ன செய்யறன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரதேசத்துக்குள்ளால பரவி செல்லும். இந்த வருதாக்கட் பிரதேசத்துக்குள்ளால ஓடிச்சிரியும் இந்த சிறுபான்மை காவிகள். இந்த வேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறுபான்மை காவிகளால் தான் இந்த அதாவது பொசிவு ஓட்டம் நடக்குது. சிறுபான்மை காவிகள் இந்த வேர்ட் கைட்லேயே வந்திருக்காங்க. சிறுபான்மை காவிகள் இந்த பிரதேசத்துக்குள்ள வருதாக்கட் பிரதேசத்துக்குள்ளே போகிறதால தான் கரண்ட் போகுது. அது பின்முக கோடல்ல சிறுபான்மை காவிகள். இதை தான் சொல்கிற பொசிவு ஓட்டம்னு சொல்லுவோம். ஒரு முன்முக கோடலுற்ற சிலிக்கன் இருவாயி ஓட்டம் மாறாமல் பேணப்படுமே. படம் வந்திருக்காங்க என்ன. அப்போ இதில் ஒரு டிரான்சிஸ்டர் செட் பண்ணியிருக்காங்க. இந்த டிரான்சிஸ்டரோட தடை செட் பண்ணி REஆ இருக்கா. இதில் E பேஸ் இந்த இருக்குது, கால் இந்த இருக்குது. இதில் ஒரு டயோட் செட் பண்ணியிருக்காங்க. இதில் ID மின்னோட்டம் ஓடுது. இங்கேண்டா VCC அழுத்தம் கொடுத்துருக்காங்க இதில். சரியா? அதே மாதிரி பேஸுக்கு ஒரு R1 தடை கொடுத்து I1ல் இது கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சேனர் வாயு கொடுத்துருக்காங்க, உயிர்த்தொடர்பு செஞ்சுருக்காங்க. சரியா? இதை குறிக்காமல் இருக்கண்ணா. இது D, இது B, இது C. ஓகே, இதுதான் படம். இப்போ இதுக்குள்ளே என்ன டாக்குமெண்ட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். B இதுதான் பேஸ், இது கலெக்டர், இது எமிட்டர். பேஸ் தான் கலெக்டருக்கு வர கரண்டை கண்ட்ரோல் பண்ணுறால் ஒரு டெப் மாதிரி.
அப்போ இதில் துண்டித்த பிரதேசம் இருக்கும், உயிர்ப்பான பிரதேசம் இருக்கும், நிரம்பல் பிரதேசம்னு 3 பிரதேசம் இருக்கும். இப்போ பேஸுக்குள்ளால் கரண்ட் போகாட்டி பேக்ஸுக்குள்ளால் கரண்ட் கொஞ்சம் போகலாட்டி கலெக்டருக்குள்ளால் கரண்டை விட மாட்டேன், இதுக்குள்ளால் ஓட விட மாட்டேன். இதே பேக்ஸுக்குள்ளால் கரண்ட் போகும்போது கலெக்டருக்குள்ளால் விடுவேன். அதே மாதிரி பேஸ் ஒரு டைமுக்கு என்ன செய்யணும், லிமிட்டட் ஆகிடும். அப்போ இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா என்ன தான் கலெக்டரை பேஸை கொடுத்தாலும் கலெக்டர் கூடவே மாட்டார். ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிருவாங்கண்டா தாண்டி போயிடுவாங்க, உயிர்ப்பா அதாவது நிரம்பல் பிரதேசத்துக்குள்ளே போயிடுவாங்க. சரியா, 3 பிரதேசம் இருக்குது. ஓகே, இப்போ இதில் வச்சு கேட்குறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த முன்மோக்கோடலுற்ற சிலிக்க நிர்வாயின் இருவாயு ஓட்டம் மாறாமல் பேணப்படுமெனின் வெப்பநிலையுடன் வோல்ட்டளவு ஏகபரிமாண முறையில் விழுகின்றது. வெப்பநிலையுடன் வோல்ட்டளவு ஏகபரிமாண முறையில் விழுகின்றது. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெப்பநிலையோட டெம்பரேச்சரோட வோல்ட்டளவு என்ன செய்யும், விழுமா. சரியா, ஏகபரிமாண முறையில் விழுகின்றது. வெப்பநிலையுடன் இப்போ நேர் வீத சமன் நேர் மாறு வீத சமன் சொல்கிறாங்க. இதில் வெப்பநிலையுடன் வோல்ட்டளவு ஏகபரிமாண முறையில் விழுகின்றது. அப்போ நேர்மாறு வீத சமன்லாம் சொல்கிறாங்க, என்ன விழுதுன்னு சொல்கிறாங்க, குறையுதப்ப நேர்மாறு வீத சமன்ல இருக்குது. அதாவது வெப்பநிலையுடன் ஏகபரிமாண முறையில் விழுகின்றது. ஒரு சிலிக்கன் டிரான்சிஸ்டரையும் விபிஇ எங்கடா விபிஇ 0.7 வோல்ட். இந்த விபிஇ என்றது இந்த இருக்குது விபிஇ, இந்த இருக்குது விபிஇ 0.7 வோல்ட்டாம். ஒரு சேனர் நிர்வாகி செட்டையும் கொண்ட ஒரு ஒன்றில் உள்ள சுற்றானது டிரான்சிஸ்டர் உயிர்ப்பான பிரதேசத்தில் தொழிற்படும் போது இருவாயி டீனூடாக ஒரு மாறா ஐடி ஓட்டத்தை பேணுவதற்காக பயன்படுத்தப்படலாம். கொண்ட ஒரு ஒன்றில் உள்ள சுற்றானது டிரான்சிஸ்டர் உயிர்ப்பான பிரதேசத்தில் தொழிற்படும் போது இருவாயி டீனூடாக ஒரு மாறா ஐடி ஓட்டத்தை பேணுவதற்கு பயன்படுத்தலாம். இந்த சேனர் இருவாயி உயிர்ப்பான பிரதேசத்தில் தொழிற்படும் போது, இந்த டிரான்சிஸ்டர் தொழிற்படும் போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐடிக்குள்ளால் மாறா ஓட்டத்தை வழங்குதாமா. இந்த சேனர்வாயு தான் காரணம் பண்ணுறாங்க. சேனர்வாயுடன் செட் கொண்ட ஒரு ஒன்றில் சுற்றானது டிரான்சிஸ்டர் உயிர்ப்பான பிரதேசத்தில் தொழிற்படும் போது இருவாயி டீனூடாக ஒரு மாறா ஐடி ஓட்டத்தை பேணுவதற்கு பயன்படுத்தப்படலாம். இந்த சேனர்வாயை வச்சுக்கொண்டு இதுக்குள்ளால் ஒரு ஓட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்களாமா. இப்போ இதுதான் கான்செப்ட். சரியா, ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துருக்காங்க. இது என்பிஎன் டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டரில் நார்மலான ஒரு சிஸ்டம் தான். ஆனால் இங்கே சேனரை கொடுத்து இந்த ஐடியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க உயிர்ப்பான பிரதேசத்தில். அதாவது உயிர்ப்பான பிரதேசம் என்னென்னா, ஐபி கூடும்போது ஐசியும் கூட்டிகிட்டே இருக்கும். சரி, அதான் கதை. அதாவது ஐபிக்குள்ளால் எவ்வளோ மின்னோடும் போது அதுக்கேற்ற மாதிரி ஐசியும் கூட்டிகிட்டே இருக்கும். அதான் கதை. அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஐசி கூடாமலே போயிடும். கூடாமல் போனோன்னே என்ன செஞ்சிடுமாண்டா, அது நிரம்பல் பிரதேசத்துக்குள்ளே போயிடும். அப்போ ஐபியும் ஐசியும் தொழிற்படும் போது இந்த சேனர் வாய் இந்த ஐடியை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காமா. இப்போ அதான் சொல்ல வர்றாங்க. ஓகே, சுற்றில் சேனர் இருவாயின் நோக்கம் யாது? சுற்றில சேனர் இருவாயின் நோக்கம் இதில் என்ன சொல்லலாம்? சேனர் இருவாயின் நோக்கம் என்ன? சேனர் ரூபாயோட நோக்கம் முதல்ல சேனர் ரூபாய் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்குள்ளே கரண்ட் போகும். ஏன்னா இது முன்முக கோடலில் இருக்குது. ஆனால் இது அப்படி இல்லை, இது பின்முக கோடலில் இருக்குது. அதாவது கரண்ட்டுக்கு எதிரான திசையெல்லாம் வச்சுருக்காங்க இது. அதாவது இது பின்முக கோடலில் இருக்குது. பின்முக கோடலில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளால் வர்ற கரண்ட் எல்லாம் இங்கே உள்ளே போகாமல் என்ன செய்யுதுன்னா மொத்தமாக இந்த இதுக்குள்ளால் போகிறதுக்கு வழிவகுக்குது. சரியா, இதுதான் சேனர் ரூபாயோட நோக்கம். ஆனால் சேனர் ரூபாயின்னு இதை கண்டுபிடிச்சாதான் இங்கே எல்லாத்துக்கும் விட செய்யலாம். சேனர் ரூபாய் கேட்குற கல்வி என்னென்னா, சுற்றில் சேனர் ரூபாய் நோக்கம் யாது? நோக்கம் யாது? நான் நோக்கம் முன்னுக்கே சொல்லிட்டான். ஏண்டா மேலே சொல்லியிருக்கான் தானே. எப்படின்னா, ஒரு ஒன்றில் சுற்றான டிரான்சிஸ்டர் உயிர்ப்பான பிரதேசத்தில் தொழிற்படும் போது இருவாயி டீனூடாக ஒரு மாற ஓட்டம் ஐடியை பேணுவதற்கு பயன்படுத்தப்படலாம்னு போட்டிருக்கு. அப்போ அதை வச்சு சொல்லலாம் தானே. உங்களை சும்மா சொன்னேன். சுற்று சேன இருவாய் நோக்கம் என்னென்னு கேட்டால் ஐடியை மாறாமல் பண்ணுறதுக்கு தான் இருவாய் நோக்கமாக இருக்கும்.
ஓகே ஐடியா மாறாம பண்ணுறது எழுதலாம் தான். சரி ஐடியா மாறாமல் பண்ணுறதுக்கு என்னத்துக்கு நோக்கம் வேண்டாம், ஐடியா மாறாமல் பண்ணுறதுக்கு மாறாது பண்ணல அவங்களே தந்திருக்காங்களே இதில். மூன்றாவது ரெண்டாவது சேனர் வோல்ட்டளவு விசெட் விசெட்டெனின் ஆரியிற்கான ஒரு கோவையை இந்த இருக்க ஆரியிற்கான ஒரு கோவையை ஐஇ பிஇ விசெட் ஆகியவற்றின் சார்பில் தருக. விசெட்னா இந்த அர்த்தம், இந்த விசெட் ஐபி இதுக்குள்ள போகிற மின்னோட்டம் தான் ஐபி விசெட் ஐபி ஐஇ என்ன என்ன தந்துருக்காங்கடா இதில் எழுதுறேன். விசெட் ஆரிற்கான கோவை தான் எனக்கு தேவை. இதில் சம்மந்தப்படக்கூடிய ஆக்கள் ஐஇ விசெட் பிபிஇ சார்பில் எழுதட்டாமா. சரியா? அப்போ இதுக்கு இப்போ எனக்கு இதுக்குள்ளே விசெட் ஐபி ஐலாம் சம்மந்தப்படுறது இந்த சுற்றுக்குலாம் சம்மந்தப்படுது. சரியா? இந்த சுற்றுக்குள்ளே சம்மந்தப்படுறதால இந்த சுற்றுக்குள்ளே சம்மந்தப்படுது. இது பூஜ்ஜியம் மின்னோட்டம் இதுக்குள்ளால தான் ஓடுது. சரியா? அப்படி பார்த்தோம்டா இந்த சுற்றை மட்டும் எடுக்கிறேன்னா என் கிரத்தில் இது யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இங்கேருந்து இப்படி வந்து இப்படி தான் போகுது செட். இதை மட்டும் உடைச்சி எடுக்கிறேன் தனியாக. இப்போ இதெல்லாம் ஆர்இ இருக்குது, இதில் பிபிஇ இருக்குது, இதெல்லாம் பி செட் இருக்குது. சரியா? அப்போ கிரத்லோவின் விதிப்படி யூஸ் பண்ண வேண்டாம், வலப்பக்கமாக எடுக்கிறேன். சரியா? இப்படி சுற்றினேன்டா மின்னோட்டம் இதுக்கு மின்னோட்டம் இப்படியில் வரப்போகுதுன்னு சொன்னேன். ஏன்னா மின்னோட்டம் இதுக்குள்ள வரப்போகுது, பூஜ்ஜியம் இங்கே இருக்குது. மின்னோட்டம் எதிர்த்து சில இருக்குது இதுக்கு. சரியா? அப்போ நான் சொல்கிறது மின்னோட்டம் இதுக்கு எதிர்த்து சில இருக்குடா. அப்போ இந்த அழுத்தம் எதிர்த்து சில இருக்க போகுது. அப்போ வலப்பக்கம் சுற்றினண்டா இதுக்கு இது இவ்வளத்துக்கும் இது எதிர்த்திசை. அப்போ இதில் இருக்கிறது கிரத்துலம் விதிப்படி பிஇ சரியா? பிபிஇ இதில் ஒரு அழுத்தம் இருக்குது. சரியா? அதில் போகிற மின்னோட்டம் ஐன்னு சொல்லியிருக்காங்க போல், ஐ தந்திருக்காங்க போல் ஐஓ. அப்போ இந்த அழுத்தம் பிபிஇ ப்ளஸ் ஐஆர்இ வி சமன் ஐஆர் தானே. அப்போ இதில் இருக்கிற ஐஆர்இ சமன் என்னவா இருக்குமென்னு கேட்டிங்கன்னா விசெட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு நேராக தானே மின்னோட்டம் இப்படி தானே வரப்போகுது, இப்படி போகாது. பூஜ்ஜியத்துக்கு அந்த மின்னோட்டம் இப்படி போகிற சான்ஸ் இல்லை, இங்கே தானே எதிராக தானே வரும். என்ன இதோடப்பிலேருந்து மின்னோட்டம் போகாது தானே, மேலே தானே மின்னோட்டம் வரப்போகுது. அப்போ எதிர்த்து சில இருக்க போகுது. அப்போ விசெட் சமன் இதில் எனக்கு ஆர்இ தான் தேவை. அப்போ ஐஆர்இ சமன் விசெட் சய விபிஇ. அப்போ ஆர்இ சமன் ஐஇ பெருக்கப்படும். இங்கே வந்தால் என்ன செய்யும்? பிரிக்கும். இதுதான் கோவை எடுத்தாச்சு கிரத்துலம் விதிப்படி. இந்த செட்டை மட்டும் எடுத்தேனா என்ன இந்த செட் தான் கேட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்ல வர்றாங்க? விசெட் சய விபிஇ இந்த ஆர்இயோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு இந்த மின்னோட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுது ஆர்இ. ஓகே பாப்பா என்னண்டு. ஓகே இது எத்தனாம் கேள்வி? மூன்றாம் கேள்வி. அடுத்த ரெண்டாம் கேள்வி. மூன்றாம் கேள்வி என்னண்டா, சுற்றொரு மாறா ஓட்டம் ஐடி 20 மில்லி அம்பேரை ஆக்குவதற்கு அவசியம். ஐயோ ஐடி அங்கே இருக்குது, இங்கே இருக்குது ஐடி 20 மில்லி அம்பேரை ஆக்குவதற்கு அவசியமெனின் ஆரியிற்கு ஒரு உகந்த பெருமானத்தை கணிக்க. இது ஐடி தந்திருக்காங்க. ஆரியில் பெருமானம் என்ன எடுக்கிறாங்க? இதில் விசெட் சமன் 5.7 வோல்ட் என எடுத்துக்கொள்க. கணிக்கும் போது ஐஇ தொடர்பாக நீங்கள் எடுத்த மேற்கொண்டு ஐஇ தொடர்பாக என்ன மேற்கொள் எடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ எனக்கு ஆரிக்கு தான் சமன்பாடு நான் இதை கண்டிருக்கேன். அதில் விசெட் இருக்குது, விபி இருக்குது, ஐஇயும் இருக்குது. சரியா? பிபிஇ எங்களுக்கு தந்திருக்காங்க 7 வோல்ட்டு. இப்போ எனக்கு ஐஇ தான் பிரச்சனையாக இருக்க போகுது. ஆனால் ஐஇ தொடர்பாக ஒரு எடுகோல் எடுக்கட்டாமா? ஐஇ தொடர்பாக என்ன எடுகோல் எடுக்கணுமெண்டா, இந்த டிரான்சிஸ்டர் ஒரு எப்படி எடுப்போம்னு கேட்டிங்கன்னா ஐடி என்றாடா. இப்போ ஐடி என்றால் இந்த ஐசிக்குள்ளால் ஒரு மின்னோட்டம் தானே. இப்போ ஐசிக்குள்ளால் போகிற மின்னோட்டத்தால் இந்த ஐ இருக்குது தானே. இப்போ இந்த செட்டை படியாக பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா சொல்கிறேன், இதில் ஒருத்தர் நின்றுண்டா இதால் 100 பேர் போவாங்கண்டா
இங்கே வரும்போது எத்தனை பேர் வருவாங்க? 101 பேர் வருவாங்க. கணக்கு விளங்குதா? இதால் ஒருத்தர் கதவை திறந்தால் தான் இந்த 100 பேரும் உள்ளே வருவாங்க. அதான் கான்செப்ட். இங்கே ஒருத்தர் கதவை திறந்தா இதுக்குள்ளால 100 பேர் ஓடி வருவாங்க. மொத்தமாக இதுக்குள்ளே எத்தனை பேர் வந்துருவாங்க? 101 பேர் வருவாங்க. அப்போ நாங்கள் இதில் என்ன எடுக்கோள் எடுக்க போகிறோம்டா, இந்த ஐடிக்குள்ளால வந்த மின்னோட்டமும் இந்த ஐட மின்னோட்டம் சமனாக தான் இருக்க போகுது. ஏன்டா இதை புறக்கணிக்கலாம். நாங்கள் 100க்கு ஒருத்தர் ரெண்டுக்குள்ளே புறக்கணிக்கலாம் தானே. அப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இந்த ஐபியில் ஓட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன். அதனால் இந்த ஐடியையும் ஐயையும் சமனண்டே எடுக்கிறேன். அதாவது ஐடி அன்னளவாக ஐக்கு சமனாக இருக்குன்னு எடுக்கிறேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதான் சொன்னேனே, பேஸுக்குள்ளால் ஒருத்தர் வரும்போது இங்கே 100 பேர் ஓடி வருவாங்க. அப்போ இங்கே 101 தான். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இதுக்கு வேறு புறக்கணிக்கலாம் தானே. புறக்கணிச்சோம்னா ஐடியும் ஐபியும் சமன் வந்து எடுக்கலாம் தானே. ஐடியையும் ஐஏயும் ஐடி அண்ட் ஐசியை தான் சொல்கிறேன். அது சமன் எடுக்கலாம் தானே. அப்படி சமன் எடுத்தோம்னா இதில் பிரதிட்டோம்டா ஆர்இ சமன் பி செட்டுக்கான அழுத்தம் 5.7 வோல்ட் தந்திருக்காங்க. பிபிஇக்கான அழுத்தம் 0.7, ஐக்கானது 20 மில்லியன் பேர் 20 10 சயம் உண்டு. அப்போ 5.7 0.7 போனால் 5 தானே, 5 கீழே 20 மேலே 10 சயம் மேலே போனால் 10 சகம் உண்டு. அப்போ 1/4. அப்போ 1/4 இவ்வளவு 0.25 தர 10 3ஆம் அடுக்கு. அப்போ 11 2 3 அப்போ 250 ஓமா இருக்க போகுது. சரியா? கான்செப்ட் இது டிரான்சிஸ்டர் பற்றி கான்செப்ட்லாம் என்ன சரி, சின்ன ஒரு கான்செப்ட் தான். 3 பிரதேசம் இருக்கும். அதோட இந்த ஐபி தான் ஐசியை கண்ட்ரோல் பண்ணும். இதுக்குள்ள ஒருத்தர் போனால் இதுக்குள்ள 100 பேர் வருவாங்க. மொத்தமாக சேர்த்து 101 பேர் இதுக்குள்ள வர போகிறாங்க. இதனால் இதை புறக்கணிச்சு இதை செஞ்சுருக்கேன். அதை விட்டு கொஞ்சம் டிரான்சிஸ்டர் பற்றி பார்த்தீங்கன்னா சரி. பட் பேசிக்காக நான் கேள்வி செய்ய மற்ற இதுக்குள்ளே கிருத்தில மீதி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இந்த சுற்றுக்குள்ளே. மற்ற இதில் கான்செப்ட் அதாவது ஐடியை சமன் எடுத்திருக்கேன். அதை வச்சுக்கொண்டு இந்த கான்செப்டை முடிச்சிருக்கேன். இதில் விசிசி ப்ளஸ் 12 வோல்ட், விசெட் 5.7 வோல்ட் எனி. அப்போ விசிசி 12 வோல்ட்டாம், விசெட்ன்றது 5.7 வோல்ட். இனி சுற்று ஒரு சுற்று ஒரு சுற்று ஒரு மாறா ஓட்டம் முதலாக தொழிற்படுகின்றதென காட்டுக. சுற்று ஒரு மாறா ஓட்ட முதல் என தொழிற்படுதென காட்டட்டாமா. சிலுக்க நிர்வாகி குறுக்கே உள்ள முன்முக கோடலுற்ற கோடல் வோல்ட்டளவு வீழ்ச்சி 0.7 வோல்ட் ஆகும். இப்போ நாங்கள் கான்செப்டை கீறினோம்டா, இதுக்குள்ளால் ஒரு டயட்டை வச்சுருக்கேன். இப்போ என்ன செஞ்சுருக்கேன், கரண்ட் பாயை விட்டுருக்கேன். நீங்கள் சரியா, இதான் பி, இது கலெக்டர். இதுக்குள்ளார ஒரு டயட் ஒன்று செட் பண்ணால் இது இதோடு செட் ஆகுது. இதில் ஒரு சேனர் ரிவாய் செட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? அதே மாதிரி இதில் ஒரு தடையை வச்சுக்கொண்டு இந்த கண்ட்ரோலை பண்ணியிருக்கேன். I1 ஆனால் இங்கே வரும்போது ஐபி. அதே மாதிரி இங்கே விசிசி, இதில் விஐடி உள்ளே போகுது. இப்போ என்ன கேள்விண்டா, இது ஒரு மாறா முதல் வோல்ட் அளவுன்னு காட்டட்டாமா. மாறா முதல் வோல்ட் அளவு. இதில் விசிசி 12 வோல்ட்டாம், இது 5.7 வோல்ட். இதுக்குள்ளே இருக்கிறது 0.7 வோல்ட். இதுவும் 0.7 வோல்ட் வீழ்ச்சி இருக்காமாம். சரியா? இதில் 6 தடா செட் பண்ணியிருக்கோம். மாறா ஓட்ட முதல் வோல்ட் அளவுன்னு செட் பண்ணிட்டேன். இதுக்கு எப்படி மாறா ஓட்ட முதல் என்று சொல்லலாம்? இதை காம்ப்ளிகேட் தானே, எப்படி சொல்லலாம்னு பார்த்தோம்டா. இப்போ டிரான்சிஸ்டர் உயிர்ப்பான பிரதேசத்தில் வேலை செய்ய போகுது. சரியா? உயிர்ப்பான பிரதேசத்தில் வேலை செஞ்சதுண்டா, உயிர்ப்பான பிரதேசத்தில் வேலை செஞ்சா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, வர்றதுக்கு சான்ஸ் இல்லைண்ணே. இந்த உயிர்ப்பான பிரதேசத்தில் இதில் ஒரு டயட்ரோ வோல்ட் இருக்குது. இதில் பிசி அழுத்தம் இருக்குது. இதில் பிசிஇ அழுத்தம் இருக்குது.
இதில் இதுக்கு நாங்கள் யாரை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? இது உயிர்ப்பான பிரதேசத்தில் இருக்குமான்னு கேட்குறாங்க. மாறா வோல்ட்டளவு எனக்கு வரணும் பண்ணுறாங்க. என்னென்று கண்டுபிடிக்கலாம். இப்படி இது மாறா ஓட்டத்தில் இருக்குமென்று சொல்லணுமா? அதாவது 12 போல் 5 சுட்டு மாறா ஓட்ட முதலாக தொழிற்படும் என காட்டுக. சிலிக்க நிர்வாகி குறுக்கே உள்ள முன்முக குடலுற்ற ஓற்றல் வீழ்ச்சி சேவசங்கள் ஓற்று. இதில் எனக்கு தந்த தரவுப்படி பார்த்தோம்ன்ற ஜோதிச்சா இது 250 ஓம் மட்டும் கணக்கு எடுத்துருக்கோம். என்ன இதில் 250 ஓம் எடுத்துருக்கோம். இதை அடுத்ததை கண்டுபிடிக்கலாமா நாங்கள்? 250 தர ஐ என்ன ஐ தானே ஐடியன் சமன் போட்டேன். நான் 20 என்னண்டு இது உயிர்ப்பான பிரதேசம் என்று காட்டட்டாமாம். அதாவதுடா ஒன்றுமில்லை, இதுக்குள்ளால கரண்ட் போகுது. என்ன கடி வைக்கிறான்? ஒரு மாறா ஓட்டம் முதலியனாக தொழிற்படும் என காட்டுக. சரி, இப்போ நாங்கள் இப்படி வருவோம் கதைக்கு. இப்படி வருவோம்டா, சரி எப்படி வருவோம்டா, முதலாவது இது ஒரு மாறா ஓட்டம் முதலுன்னு எனக்கு சொல்லணும். இப்போ சரியாக தான் கதை. நிரம்பல் பிரதேசத்தில் இது உயர்வான அழுத்தம் எவ்வளோ இருக்குமாண்டா 12 வோல்ட்டாக இருக்குது. சரியா? நிரம்பிட்டு இதுக்கு மேலே நிரம்பாது. அந்த டைமில் இதில் அழுத்தம் என்னவாக இருக்குமென்னு கேட்டிங்கன்னா, நிரம்பல் பிரதேசத்தில் விசிசி எவ்வளோண்டா 12 வோல்ட்டாக இருக்குது. அதான் நிரம்பல் பிரதேசம். அதே மாதிரி பியால் மின்னோட்டம் ஓடலைண்டா இதுக்குள்ளே எவ்வளோ அழுத்தம் இருந்திருக்குமென்னு கேட்டிங்கண்டா, இங்கே தரலன்னு. அப்போ இதுக்குள்ளே எவ்வளோ அழுத்தம் இருந்திருக்கும்? இதுக்குள்ளே இருக்கிற அழுத்தம் எங்கேயாவது தந்திருக்காங்களோ? அப்படியே வச்சு பார்த்தோம்டா, இல்லை. ஏன் இருக்குது தானே. போயிடும். இதில் 5 இதுக்குள்ள அழுத்தம் இருக்காதுடா. 12 வோல்ட். இது 7 வோல்ட்டாக கவர் பண்ணணும். சரியா? இதுக்குள்ள அழுத்தம் என்னென்னு கேட்டோம்டா 7 இதில் 5 இதில் 5 வோல்ட் இருக்குடா. இது 5 வோல்ட். ஏன்னா இங்கே தானே 5 7 ஒன்றா இங்கே சமப்படுது. அதனால தான் இது இதாக இருக்குது. இந்த செட்டை கவர் பண்ணுறதால தான் இதுக்குள்ளால் வர மின்னோட்டத்தை இவர் கவர் பண்ணிகிட்ருக்கிறேன்னு. அப்படி என்ன உயிர்ப்பான பிரதேசத்தில் இதே துண்டித்த பிரதேசம்டா ஐபிக்குள்ளால் ஒரு ஓட்டம் ஓட போகிறல்ல. ஓட்டம் ஓடாட்டிடா ஐடிக்குள்ளால் எவ்வளோ வோல்ட் இருக்கும் கடைசி? 5.7டா. அப்போ 5.7டா மிச்சம் 4.7 தானடா. சரி, உயர் வோல்ட்டில் 12 வோல்ட்ரா. ஆனால் குறைஞ்சதுக்கு தேவை எங்களுக்கு. இப்போ இது வேலை செய்யலாட்டி பூச்சியம் தானடா. பூச்சியம் எப்பவுமே. இப்போ இது உயர்வு, அதாவது நிரம்பல் பிரதேசம்னு சொல்கிறேன் நான். சரியா? நிரம்பல். இது துண்டித்த நிலையில் வோல்ட்டை சொல்கிறேன். எவ்வளவு? 0 வோல்ட்டாக இருக்குது. சரியா? கணக்கு விளங்கிட்டா? இப்போ என்ன சொல்கிற வர்றேன்னு விளங்கிட்டா? அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கண்டாடா, இந்த டிரான்சிஸ்டருக்குள்ளால் கரண்ட் போகுதான். எனக்கு என்ன கொஷன் என்னென்னு கேட்டால், இது ஒரு ஓட்ட முதலாக தொழிற்படுமான்னு. இப்போ இந்த செட் ஓட்ட முதலாக தொழிற்படுமா? இப்போ நான் செட் பண்ண மாதிரி இந்த ஓட்ட முதலாக தொழிற்படுமான்னு தான் இவங்க கேட்குறாங்க கேள்வி. சரியா? அப்போ நான் என்ன கான்செப்டுக்கு வர்றேன்டா, முதல்ல இதில் வோல்ட்டை குடிக்கிறேன். 7 வோல்ட், இது 5 வோல்ட். என்ன இதை கூட்டினா தான் இங்கே வருது. ஏன்னா இதால் தான் இது என்ன செய்யுது? தொழிற்பட வலிக்குது. இந்த 5 7 வோல்ட்டில் உடைவு இருக்கிறாள். இந்த வளர்த்ததை
வச்சிருக்கிறதால இதுக்குள்ளால ஒரு ஓட்டத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இதால தான் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் நான். அப்போ இது 5 வோல்ட், இது என்ன 0.7 வோல்ட்டில் இருக்குது, இது 0.7 வோல்ட். இப்போ நான் என்ன செய்கிறேன், உயர்வாக இருந்தால், அதாவது நிரம்பல் பிரதேசத்தில் நான் 3 பிரதேசம், நான் துண்டித்த பிரதேசம், உயிர்ப்பான பிரதேசம், நிரம்பல் பிரதேசம். நிரம்பல் பிரதேசம் இருந்தால் 12 வோல்ட்டே இருக்கும். அதே துண்டித்த பிரதேசத்தில் 0 வோல்ட்டுன்னு தான் இருக்க போகுது. அப்போ எனக்கு 0லேருந்து 12 வோல்ட்டுக்குலாம் ரேஷியோ இருந்ததுண்டா அந்த இடத்துல அதை என்ன செய்யும், ஒரு முதலா தொழிற்படும்னு சொல்லலாம். அதாவது கரண்ட்டை இது போக விட்டு கொண்டே இருக்கும் என்று சொல்லலாம். 0 தொடக்கம் 12 வோல்ட். இது யாருக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது உயிர்ப்பாக இருக்கும்போது இதுக்குள்ளால இருக்கிற அழுத்தம், அதாவது இந்த அழுத்தம், இந்த VCE என்றதுக்கு அழுத்தம் தெரியுமா, 0 வோல்ட் 12 வோல்ட்டா. அப்போ இந்த VCE அழுத்தத்தை கண்டுபிடிச்சா சரிதானே. அப்போ பார்ப்போம், இது 0.7 வோல்ட் சரியா, இந்த டைமில் இது 0.7 வோல்ட், இது 5 வோல்ட். எனக்கு மொத்தமாக எவ்வளோ 12 வோல்ட் கணக்கு இருக்குது. அப்போ 12 வோல்ட்லேருந்து நாங்கள் 5.7 வோல்ட்டை கழிச்சோம்டா இந்த VCE அழுத்தம் வரும். இந்த VCE தான் என்ன உயர்வாக இருக்கும்போது 12 வோல்ட்டாக இருக்கும், இதாக இருக்கும்போது 0 வோல்ட்டாக இருக்கும். அப்போ கழிச்சு விட்டோம்னா எவ்வளோ வரும், 6.3 6.3 வோல்ட் வரும். இது VCE 6.3 வோல்ட்டாக இருக்க போகுது. அப்போ இந்த சுற்றில் இந்த இது ஒரு முதலாத்தான் இருந்து கொண்டு இருக்குது, என்ன 6.3 வோல்ட் இருக்குது. அதாவது இந்த ரேஷியோக்குள்ளே இருக்குது, இதை விட்டு கூடவும் இல்லை குறையவும் இல்லை. கூடியிருந்தால் நிரம்பல் பிரதேசமாக இருந்திருக்கும், குறைஞ்சிருந்தால் துண்டித்த பிரதேசமாக இருந்திருக்கும். ஆனால் VCE என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா 6.3 வோல்ட்டில் இருக்கிறாள், இது ஒரு முதலாக சொல்லிப்படலாம்னு சொல்லலாம் சரியா. இந்த கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லைடா. இப்போ இந்த சேனரை வச்சுக்கொண்டு, சேனர் இருவாயை வச்சுக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் மின்னோட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னு கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனர் இருவாயோட வோல்ட்டுக்கு தானே இந்த அழுத்தத்தை இந்த VBக்கும் IBக்குள்ளே ரேஷியோ உடைக்கிறாங்க. உடைச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த VBயை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் தானே, இதுக்குள்ளால் ஒரு ICக்குள்ளால் ஒரு ஓட்டத்தை IB தான் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ சேனர் வாயில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த VB இந்த IB இருக்குது தானே, இந்த VB இருக்குது தானே, இப்போ பேஸ் இருக்குது தானே, இவரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவரை கண்ட்ரோல் பண்ணுறதால இந்த கலெக்டருக்குள்ளால் வர்ற கரண்ட்டை என்ன செய்யுது, தானாகவே கண்ட்ரோல் ஆகுது. இதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட்டுக்கு என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இது ஒரு வோல்ட்டாக இருந்தால், இப்போ இது ஒரு 5.7 வோல்ட்டில் இருக்குண்டா, இதில் இருக்கிறது 0.7 வோல்ட்டாக இருக்குது எங்களுக்குண்டா, அப்போ நீங்கள் எவ்வளோ தடையை நீங்கள் இதில் செட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சரியான தடையை நீங்கள் செட் பண்ணி விட்டீங்கன்னா என்ன நடக்கும், இவர் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு கொண்டிருப்பார். இப்போ உயிர்ப்பான பிரதேசம்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருப்பார். இதான் கான்செப்ட். அப்போ இவரால் பேஸை கண்ட்ரோல் பண்ணி கலெக்டரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இவங்களோட கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் அதை வச்சுக்கொண்டு தடையை கண்டுபிடிச்சிடும். இப்போ தடையை செட் பண்ணோன்னே என்ன செய்யும், இப்போ இது ஒரு முதலாக இருக்குமான்றதான் இப்போ கேள்வி. அப்போ என்ன செய்வோம், இப்போ இது 5.7 வோல்ட் 0.7 வோல்ட்னா இப்போ இது 5 வோல்ட்னு நான் கண்டுபிடிச்சேன் ஏற்கனவே. இங்கே 0.7 வோல்ட் ஏற்கனவே இதுக்குள்ளே மாட்டுப்பட்டுட்டு மொத்தமாக எத்தனை 12 வோல்ட் சரியா. அப்போ இந்த VCEன்றது 12 வோல்ட்டாக இருக்குமெண்டா அது நிரம்பல் பிரதேசத்துக்கு போயிடும். அதே VCE என்ற 0 வோல்ட்டாக இருந்தால் என்ன பிரதேசத்துக்கு வந்துடும், துண்டித்த பிரதேசத்துக்குள்ள வந்துடும். அப்போ நான் என்ன செய்யறேன்டா, இதை வச்சுக்கொண்டு இப்போ இதுக்குள்ளே எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு அதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன். அதாவது 0.7 வோல்ட் 5 வோல்ட்டாக இருக்குண்டா உயிர்ப்பான பிரதேசம் தானே. அப்போ இதுக்குள்ள ஒரு மின்னோட்ட எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வோல்ட் எவ்வளோண்டா 6.3 வோல்ட்ல இருக்க போகுது. 6.3 வோல்ட்ன்றது இந்த 0 வோல்ட்டுக்கும் 12 வோல்ட்டுக்கும் கெப்புக்கு இடையில இருக்கிறதால இந்த டிரான்சிஸ்டர்ன்றது உயிர்ப்பான பிரதேசத்துலாம் இருக்குன்ற கால்குலேஷனுக்கு வரலாம். நல்லா இருக்குது கேள்வி. ஓகே, உயிர்ப்பான பிரதேசத்தில் இருக்குன்றது முடிவெடுக்கலாமா. மேலே பியில் தரப்பட்ட இருவாயு வோல்ட்டளவை இயல்பொத்த ஒரு சிறிய வோல்ட்டளவை விரியலாக்குவதற்கு ஒரு 2இல் காட்டப்பட்டுள்ள செயற்பாட்டு விரியலாக்கி சுற்றை பயன்படுத்தலாம். முதலாவது இதில் கீழே இருக்குது IC சரியா. ஐசியோட கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் IC. முதலாவது விஷயம், இவரை பூச்சி அழுத்தத்தில் நாங்கள் வச்சுருக்கணும் சரியா. அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா பூச்சி அழுத்தத்தில் வச்சுருக்கணும் சரியா. அதுக்காக இதில் ப்ளஸ் VCயையும் இதில் மைனஸ் VCCயையும் நினைக்கிறேன் சரியா. அழுத்தம் இப்படி தான் கொடுக்கணும், ப்ளஸ் மைனஸ் அண்டு எதிரெதிரில். அதே மாதிரி இதில் மைனஸ் முடிவிடும் ப்ளஸ் முடிவிடும் மாறியும் இருக்கலாம். இதில் மைனஸ் ப்ளஸ் அண்டு போடுறேன் சரியா. இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த ப்ளஸ் எடுத்து ஒரு புவித்தொடு கொண்டு செஞ்சுருக்காங்க சரியா. அப்போ இந்த அழுத்தத்தை பூஜ்ஜியமாக்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மைனஸில் ஒரு தடையை செட் பண்ணி அது R1 கொடுத்துருக்காங்க. அதே இதில் இந்த ஒரு ஜாயிண்ட் எடுத்து இதில் ஒரு R2 எடுத்து இதில் ஒரு இதில் கொடுத்துருக்காங்க, எங்கள் அவுட்புட்டில் கொடுத்துருக்காங்க சரியா. அப்படி ஒரு கோடு கண்ணண்டா புவித்தொடுப்பில் இருக்கும்போது இதான் V அவுட்புட்டாக இருக்கும், இவ்வளோ V இன்புட்டாக இருக்க போகுது சரி. இந்த அழுத்தம் தான் V இன்புட்டுன்னு இருக்குது. 0 சார்பாக தான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சிஸ்டம் இப்படி தான் வேலை செஞ்சு கொண்டிருக்கு. இதை ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை முதலாவது என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், ஒரு 2இல் காட்டப்பட்டுள்ள செயற்பாட்டு விரியலாக்கி உருவமைப்பு யாது. செயற்பாட்டு விரியலாக்கிற உருவமைப்பு யாதுன்னு கேட்டால், இப்போ இந்த நேர் மைனஸுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ள மின்னோட்டம் எல்லாம் இல்லை. இது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா இந்த நேர்
இதுக்குள்ள நான் ஒரு சைகை அனுப்புகிறேன், இப்படி ஒரு சைகை அனுப்பினேன்டா நேர் மைனஸ் என்று இருக்க சைகை அவுட்புட்டில் வரும்போது நேர் மைனஸ் என்று கொஞ்சம் விரியலாகி வரும். நேர் மைனஸ் சரியா, விரியலாக நயமெல்லாம் இருக்குது, அது பிரபாவம் சரியா. இப்படி பெருசாக வரும், ஆனால் நேர்லேயே இருக்கும், மைனஸ்லேயே இருக்குது. மறைக்குள்ளால் நீங்கள் இப்படி ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கிற அதாவது ஒரு சைகை அனுப்பினீங்கன்டா இது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா விரியல் ஆகும். ப்ளஸ் என்ன செய்யும், மைனஸ் ஆகும். மைனஸ் என்ன செய்யும், ப்ளஸ்ஸாக மாறும். அதாவது மாற்றி தான் தரும் மைனஸ்ன்றது. அதை மைனஸ் முடிவுறதுக்குள்ளால நாங்கள் அனுப்பினோம்டா. இப்போ இதில் என்ன செஞ்சுருக்காங்க, ப்ளஸ்ஸை போய் தடுப்பு செஞ்சு மைனஸ் அனுப்பியிருக்காங்க. அப்போ அவத்தன்றது என்ன செய்ய போகுது, வெளியே வரும்போது மாறப்போகுது. அப்போ இதுக்கு என்ன காரணம்டா, இது என்ன விரியலாக்கியண்டா நேர் மாற்று விரியலாக்கி. அவத்த மாறுது, அவ நேர் மாற்று விரியலாக்கியாக இருக்குது சரியா. ரெண்டாவது என்ன கேட்குறாங்கண்டா, செயற்பாட்டு விரியலாக்கியின் பேய்ப்பு முடிவிடங்களின் உள்ளே ஓட்டம் பாய்வதில் என்ன பொன்னான விதி ஒன்று குறிப்பிடுகிறது. இதற்குரிய காரணம் யாருன்னு கேட்டால் இந்த செயற்பாட்டு விரியலாக்கியில் மிகப்பெரிய தடை இருக்கிறது தான் காரணம். மிகப்பெரிய தடை காணப்படுறதால இதுக்குள்ளால மின்னோட்டம் ஓடாது. மூன்றாவது கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கண்டா, செயற்பாட்டு விரியலாக்கியின் பேய்ப்பு முடிவிடங்களுக்கு இடையே உள்ள வோல்ட்டளவு வித்தியாசம் 0 என பொன்னான விதி 2 குறிப்பிடுகிறது. இது நடைமுறையில் எங்கனம் அடையப்படும் என்று கேட்டால் இதில் அடுத்தது பாருங்கள் ப்ளஸ் மைனஸில் வச்சுருக்கேன். அப்போ இந்த நடுவில் இருக்க அழுத்தம் 0 தான் இருக்க போகுது. இந்த 0 எப்படியே நீங்கள் செய்வீங்கன்னு கேட்டால் இந்த ப்ளஸ் மைனஸ் வச்சுருக்கோம் தெரியுமா, இதுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா மறை பின்னூட்டல். இந்த மறை பின்னூட்டல் செய்கிறதால தான் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா இதை நாங்கள் அழுத்தத்தை 0 ஆக்கி வச்சுருக்கோம். அதாவது 2 அழுத்த வித்தியாசம் பேப்பெடுக்கலான அழுத்த வித்தியாசம் 0 ஆகி கொண்டிருக்குமே. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது எப்படி நடைமுறைப்படுத்துறேன்னா மறை பின்னூட்டல். இந்த தமிழை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறை பின்னூட்டல் சரியா. அடுத்தது இரு பொன்னான விதிகளை உபயோகித்து பயப்பு வோல்ட்டளவு வி நோட்டிற்கான ஒரு கோவையை ஒரு சிறிய பேய்ப்பு வோல்ட்டளவு வி இன் R1 R2 சார்பில் பெறுக. அப்போ நேர்மாற்று விரியலாக்கியண்டா என்ன கான்செப்ட் பயன்படுத்தப்படும்டா I1 சய I2 சமன் 0 இருக்கும். அதாவது இதுக்குள்ளால் ஓடுற மின்னோட்டம் I1 எடுக்கிறேன், இதுக்குள்ளால் ஓடுற மின்னோட்டம் I2 எடுக்கிறேன் சரியா. I1 I2 இப்போ I1னால் இங்கே ஒரு அழுத்தம் அதாவது வி இன்புட்டாக இருக்கும், இதால் வந்தது வி அவுட்புட்டுக்கு சம்மந்தப்பட்டிருக்கும் I2. அப்போ I1லேருந்து நாங்கள் I2 கழிக்கிறது 0 இருக்கும். ஏன்னா மின்னோட்டம் 0 சொல்லிட்டோம் பொன்னான விதி ஒன்றில். அப்போ வித்தியாசம் 0. அப்போ இதுக்குள்ள மின்னோட்டம் ஓடாது, அதனால் 0 இருக்கும். அப்போ I1ன்றது வி சமன் என்ன IR. அப்போ I சமன் என்ன வி இன்கிள் R. இப்போ இது வி எந்த ஆரோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இந்த வி இன்புட் R1ஓட சம்மந்தப்பட்டிருக்கும், வி அவுட்புட் R2ஓட சம்மந்தப்பட்டிருக்கும். அதாவது I1க்கு வி இன்புட் R1ஓட சம்மந்தப்பட்டிருக்கும், சய வி அவுட்புட் R2ஓட சம்மந்தப்பட்டிருக்கும், சமன் 0 இருக்கும். நேர் மாறா விரியலாக்கி மாறி வரும் கான்செப்ட் அழுத்தத்தை வச்சு வந்திருக்கும். இதில் நேர் மாற்று விரியலாக்கி என்றால் இந்த கான்செப்ட் தான் நாங்கள் எடுக்க போகிறோம் சரியா. அப்போ இதுலேருந்து பார்த்தோம்டா VI கீழ் R1 சமன் மைனஸ் கழிப்பற அங்கே போனால் கூட்டுப்படும் V நோட் கீழ் R2 இருக்க போகுது. எனக்கு இப்போ VIயே தானே கேட்குறாங்க, V அவுட்புட்டாக கேட்குறாங்க. அப்போ V அவுட்புட்ன்றது VI R2 R1 இருக்குது, பிரிப்பது அங்கே போய் பெருக்கப்படும் சரியா. அவுட்புட் இதே 5வது கேள்விக்கு போனோம்டா 0 தொடக்கம் 0.7 வோல்ட்டுக்கு இடையே உள்ள சிறிய பேய்ப்பு வோல்ட்டளவுகள் பயப்பு வீச்சின் 0 தொடக்கம் 3.5 வோல்ட்டுக்கும் இடையே உள்ள பெருமானங்களாக மாற்றப்பட வேண்டுமெனி செயற்பாட்டு விரியலாக்கியின் வோல்ட்டளவு நயத்தை கணிக்க. வோல்ட்டளவு நயத்தை கணிக்க சொன்னால் அதாவதுடா இப்போ இந்த இன்புட் இருக்குது தான், இந்த இன்புட் இந்த வி இன்புட்டால் நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா 0 தொடக்கம் 0.7 வோல்ட்டுக்கு இடையில் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு வி அவுட்புட்டில் என்ன வருதுன்னு கேட்டால் 0 தொடக்கம் 3.5 வோல்ட் வருது. அப்போ இதில் மின்னோட்ட நயம் அதாவது வோல்ட்டளவு நயத்தை கணிக்க செயற்பாட்டு விரியலாகியின் வோல்ட்டளவு நயம் என்ன சொல்லுதுன்னா G, அதான் வோல்ட்டளவு நயம் G சமன் வி அவுட்புட்டுங்கள் வி இன்புட்டாக இருக்க போகுது. அப்போ G சமன் வி அவுட்புட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இது 0 எடுக்கல கணக்கு. அப்போ 3.5க்கும் 0.7 தான் எடுக்க போகிறோம். அவுட்புட் எவ்வளவு 3.5 கீழே எவ்வளவு 0.7 ரெண்டு பக்கம் 10 பேருக்கு மேலே வேணும், இதே 10 பேருக்கிறேன் கீழே 10 பேருக்கிறேன். அப்போ 35/7. அப்போ G சமன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 5 இருக்குது. நயம் எவ்வளவு 5 இருக்க போகுது. அடுத்தது 0.7 வோல்ட்டில் உள்ள ஒரு சிறிய பேய்ப்பு வோல்ட்டளவு ஏகபரிமாண முறையில் ஒரு பாய்ஸிற்கு 2 மில்லி வோல்ட் வீதம் வெப்பநிலையுடன் வீழ்ச்சி அடைகிறது. அப்போ ஒரு பாய்சி என்றால் எவ்வளவு 2 மில்லி வோல்ட்டாக வீழ்ச்சி அடையுமா, எவ்வளவு 0.7 வோல்ட்டுக்கு சரியா. 0.7 வோல்ட்டில் ஒரு பாய்சி என்றால் 2 மில்லி வோல்ட்டில் வீதம் வீழ்ச்சி அடைகிறது. விஐயின் வெப்பநிலை 10 பாய்சி அதிகரிப்பின் 10 பாய்சியால் அதிகரிப்பின் ஒத்த செயற்பாட்டு விரியலாக்கியின்
பயப்பு வோல்ட்டளவை கணிக்க. பயப்பு வோல்ட்டளவை கணிக்க. பயப்பு வோல்ட்டளவு வி அவுட்புட்டாக கேட்குறாங்க. இதில் எங்களுக்கு பயப்பு வோல்ட்டளவு சரியா. அப்போ சிறிய பைப்பு வோல்ட்டளவு பரிமாண முறையில் ஒரு ஐயின் பெருமானம் வெப்பநிலையில் 10 பாய்சி அதிகரிப்பேன் சரியா. அப்போ 10 பாய்சியில் அதிகரிக்கும் வேண்டாம். இவங்க மென்ஷன் பண்ணுறது இந்த செட்டை தான் சரியா. இது செயற்பாட்டு விரியலாக்கி சரியா. இந்த கான்செப்டில் இங்கே இருக்க 2 பேர் சரியா. இவர் தான் வி ப்ளஸ் வி மைனஸ் சரியா. இவங்களுக்கு சமன்பாடு வி அவுட்புட்டுக்கு சமன்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா ஏ இன்ட்டு வி ப்ளஸ் மைனஸ் வி மைனஸ்ன்னு வரும் சரியா. அப்போ இதில் அவங்க சொல்கிறாங்கடா வழியாக பார்த்துக்கொள்ளுங்க. சைவசம் 7 வோல்ட்டில் உள்ள சிறிய பைப்பு வோல்ட்டளவு ஏகபரிமாண முறையில் ஒரு பாய்ஸிற்கு 2 மில்லி வோல்ட் வீதம் வீழ்ச்சி அடைகிறது. விஐயின் வெப்பநிலை 10 பாய்சி அதிகரிப்பு ஒத்த செயற்பாட்டு விரியலாக்கியின் பயப்பு வோல்ட்டளவை காணிக்க. பயப்பண்ட வெளியே வர வி அவுட்புட்டை கேட்குறாங்க. இந்த ஜி தான் ஏ தான் இந்த நயன் தான் இந்த இருக்கே. இந்த ஏட பெருமானம் தான் 5. இந்த ப்ளஸ் ஒரு மைனஸ் பெருமானம் எனக்கு தேவை சரியா. இப்போ இதில் கான்செப்ட் என்னென்னா வி ப்ளஸ் 7 வோல்ட்டாக இருக்குது. உண்மையாகவே 7 வோல்ட் 7 வோல்ட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. 7 வோல்ட்டில் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அப்போ 7 வோல்ட் இதுக்கான கான்செப்டை நான் விளங்கப்படுத்துகிறேன். முதலாவது இப்போ நான் சும்மா சொல்கிறேன். இது என்ன ப்ளஸ் ஒரு மைனஸ் என்றாடா. இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்குன்னு வைங்க. வி ப்ளஸ் வி மைனஸ் 2 கான்செப்ட் இருக்குது. இதை பற்றி சொல்ல வந்துடுறேன். 7 வோல்ட் மைனஸ் 7 வோல்ட்டில் நான் கான்செப்ட் வச்சுருக்கேன். அதாவது 2டையும் இந்த வளர்த்தத்தில் வச்சுருக்கேன். ப்ளஸ் 7 வோல்ட் மைனஸ் 7 வோல்ட்டில் வச்சுருக்கேன். இப்போ நான் வி ப்ளஸுக்குள்ளால் ஒரு சைகை அனுப்பினேன்டா அது என்ன செய்ய மாட்டேன்னு கேட்டிங்கன்னா அந்த 7 வோல்ட் அளவுக்கு உயரும். விளங்குதா. அதே மாதிரி இதில் மடங்காக இருக்கும். இப்போ 7 வோல்ட் 15 வோல்ட்டுன்னு போகிறேனே. அப்போ 0லேருந்து 15 வோல்ட் வரையும் என்ன செய்யும் விரியல் ஆகும் சரி. இது எவ்வளவு மடங்கு விரியலாக இருக்கோ அந்தளவு மடங்கு விரியல் ஆகும். யாரால் இவரால் பெருக்கப்பட்டு சரி. அதனால தான் வி ப்ளஸ்ஸோ மைனஸ் என்று போட்டான். அதாவது இது அவுட்புட்லேருந்து வர்றது இன்புட்லேருந்து வர்றவங்க தான் இவங்க. அதாவது வெளிவர்ற அவுட்புட்ன்றது இவங்க 2 பேரும் வித்தியாசத்தோட பெருக்கினமெண்டா போதும் சரியா. இது இன்னும் சொல்லணும்டா. இப்போ எப்படி சொல்கிறது. இப்போ இதில் 1 வோல்ட் அனுப்பினேன் வைங்களேன். இதுக்கு 15 வோல்ட் இது ப்ளஸ் 15 வோல்ட் இது மைனஸ் 15 வோல்ட்டில் வச்சிருக்கேன் சரியா. மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இதில் 1 வோல்ட்டை நான் அனுப்பினேன்டா இங்கே வர்ற ஆளை 15 வோல்ட் வரையும் விரியும் சரியா. இப்போ 1 வோல்ட்டில் இப்படி சும்மா இருக்கேன். 1 வோல்ட்டை வந்து இப்படி ஒரு அவத்தை இது 1 வோல்ட்டில் இருக்குது. இந்த இது அச்சு இங்கே வரும்போது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா 15 வோல்ட் அளவு விரியும். ஏன்னா இங்கே இருக்கிற அவுட்புட் தான் வரப்போகுது. அதே மாதிரி மைனஸில் இருக்க இந்த அவுட்புட் தான் இங்கே வரும் சரியா. அதே மாதிரி தான் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 7 வோல்ட்டில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வெப்பநிலை அதிகரிப்புக்கும் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா விஐட பெருமானம் என்ன செய்ய போகுதுன்னா குறைய போதான் சரியா. ஆனால் விஐ எதால் வந்தது இப்படி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னான் கான்செப்ட் தான். இது மைனஸ் இது ப்ளஸ்ஸை நான் என்ன செஞ்சுருக்கேன் 0ல் வச்சுருக்கேன். இதை நான் என்ன செஞ்சுருக்கேன்டா 7 வோல்ட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் சரியா. 7 வோல்ட்டில் என்ன செஞ்சுருக்கேன் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். கான்செப்டை விளங்கி கொடுங்க. இப்போ 7 வோல்ட் ப்ளஸ் என்ன செஞ்சுருக்கு புய்தொடுப்பு செஞ்சுருக்கேன். அப்போ இதில் வர்ற அவுட்புட் என்ன இருக்கும் 7 வோல்ட் மடங்கில் இருக்கும் சரியா. இப்போ இதில் ஒரு 1 வோல்ட் அனுப்பினேன்டா இது என்ன 7 வோல்ட்டாக மாறும். ஏன்னா இது ப்ளஸ் என்ன செஞ்சுருக்கு 0ல் இருக்குது. இதில் அவுட்புட் தான் இதை நிர்ணயிக்கும். அதாவது இன்புட்டால் நான் அனுப்பும்போது வர்ற விளைவு யாராலண்டா இங்கே கொடுத்துருக்கிற இந்த ப்ளஸ் விசிசி இவரால் தான் கால்குலேட் ஆகும் சரியா. அப்போ 7 வோல்ட் அப்படியே தான் இருக்க போகுது. ஏன்டா நான் என்ன செஞ்சிருக்கேன் ப்ளஸ்ஸை புய்தொடுப்பு செஞ்சுருக்கேன். ஆனால் மைனஸில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பாய்ஸிக்கு 2 மில்லி வோல்ட் குறைஞ்சிட்டே இருக்கும். 10 பாய்ஸிக்கு எவ்வளோ மில்லி வோல்ட் குறையும்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பாய்ஸிக்கு 2 10 பாய்ஸிக்கு எவ்வளவு 20 மில்லி வோல்ட்டில் வீழ்ச்சி ஏற்பட போகுது. அப்போ மைனஸில் 20 மில்லி வோல்ட் இருக்குமெண்டா அப்போ இதில் எவ்வளோ மைனஸ் விலையில் எங்கே வரப்போகுது. இதில் மைனஸ் என்ன இருக்க போகுது 20 மில்லி வோல்ட்டை தான் தரப்போகுது எங்களுக்கு சரியா. ஏன்னா மைனஸ் தொடர்பில் இருக்காங்க. ப்ளஸ் என்ன செய்யுது புய்தொடுப்பு இருக்கிறதால மாறாது 7 வோல்ட் என்ன இருக்கும். இந்த 20 மில்லி வோல்ட் எங்கே இருக்கும் வெளியே வரும்போது இந்த 20 மில்லி வோல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா மைனஸ் தான் இருக்குது. அப்போ 20 தான் இருக்க போகுது சரியா. அப்போ வி அவுட்புட்ன்றது வோல்ட்டளவு நயத்தோட வி ப்ளஸ் மைனஸ் வி மைனஸாக இருக்க போகுது. அவுட்புட் தான் எங்களுக்கு கேட்குறாங்க. ஏ எவ்வளோன்னு கேட்டால் 5 வி ப்ளஸ் எவ்வளோன்னு கேட்டால் 7 அதே வி மைனஸ் என்றால் 7 வோல்ட்டில் இருக்குது. 20 மில்லி வோல்ட்னா 20 வரப்போகுது. இப்போ 20 இப்போ 20 அப்போ 3 கொண்டு வந்தனா 1 2 3 அப்போ 0.02 அப்போ 0.02 வோல்ட் வி நோட்டாக இருக்க போகுது. அப்போ வி நோட் சமன்
5 தர 7 0 போனால் 7 கழிப்போமே 10 2 போனால் 8 அப்போ 6000 அப்போ 6 8 அப்போ 6 8 5 பேர் போமா அப்போ V சமன் 8 5 40 7 4 மிச்சம் 6 5 30 4 போட்டால் 3 மிச்சம் அப்போ 3.4 என்ன 2 தானே இருக்குது அப்போ 3.4 வோல்ட்டாக இருக்க போகுது அவுட்புட். சரியா? இதே இதில் ஓம்பீச்சில் R1 R2 பெருமானங்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஓம்பீச்சில் ஓகே செயற்பாட்டு விரியலாக்கி சுற்றின் வோல்ட்டளவு நயத்தை அமைவு செய்யலாம். எனினும் நடைமுறையில் செயற்பாட்டு விரியலாக்கி சுற்றில் கிலோ ஓம் அல்லது பெரிய வீச்சில் உள்ள தடையின் பெருமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சுற்றில் பெரிய தடை பெருமானங்களை பயன்படுத்துவதற்கான காரணம் யாது? ஒன்று சுற்றில் இருக்க உள்ளிட்டு தடையை குறையண்டா பொன்னானை விதி ஒன்று சொல்லுது தானே. பொன்னானை விதி என்ன சொல்லுதுண்டா இதுக்குள்ளால போகிற மின்னோட்டம் போகாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இதுக்குள்ள R1 R2 எல்லாம் ஏன் கிலோ ஓமில் சேர்க்குறேன்னு கேட்டிங்கடா இதில் மின்னோட்டம் அந்த பொன்னான விதி ஒன்று சொன்ன மாதிரி இதுக்குள்ளால் என்ன செய்கிற உயர் தடையை ஏற்படுத்தி மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தி இதுக்குள்ளால் மின்னோட்டம் போகிறத தவிக்கிறதுக்காக தான் நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கடா இதில் செட் பண்ணுற எல்லா R2 என்ன இருக்குண்டா கிலோ ஓமில் செட் பண்ணுறேன். அதை தான் அவங்க கேட்குறேன் ஏன் இதில் கிலோ ஓமில் செட் பண்ணுறீங்க நீங்கள் R1 R2ன்ற இதில் நீங்கள் நடைமுறையிலே R1 R2லையும் கிலோ ஓமில் இதை செட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் இதை கிலோ ஓமில் செட் பண்ணுறீங்கன்னு கேட்டால் என்ன பொன்னான விதி ஒன்று சொல்லுது என்னது மிகப்பெரிய தடை இருந்தாலும் மின்னோட்டம் இதுக்குள்ள ஓடாதுண்டு மின்னோட்டம் இல்லைன்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன செய்யறேன்டா இதுக்குள்ள R1 R2 என்ன செய்யறேன்டா உயர் கிலோ ஓமில் சேர்க்கிறேன். மொத்தமாக கான்செப்டை பார்த்தோம்டா ஒரு செயற்பாட்டு விரியலாக்கிடா. சரியா? இதில் என்ன இருக்குமென்னு கேட்டிங்கடா இதில் மைனஸ் முடிவிடம் ப்ளஸ் முடிவிடம் இருக்கும். சரியா? இது என்ன செய்வோம்டா ஒரு பூஜ்ஜியம் அழுத்ததெல்லாம் பேணிட்டு இருப்போம். அதாவதுடா பூஜ்ஜியம் அழுத்தலாம் இதில் ஒரு வோல்ட்டை கொடுக்குறேன். இப்போ இதில் 15 வோல்ட்டை கொடுக்குறேன். இதில் மைனஸ் 15 வோல்ட் கொடுக்குறேன். சரியா? இந்த ப்ளஸ் 15 வோல்ட் மைனஸ் 15 வோல்ட்டுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கடா இதில் நாங்கள் 0 வோல்ட்டை கொடுத்தோம்டா அவர் 15 மடங்கு எனக்கு பெருசு ஆகி தருவார் ப்ளஸ்ஸை. அதே மாதிரி மைனஸில் 0 வோல்ட்டை கொடுத்தேன்டா அவர் என்ன செய்வார்னா மைனஸ் 15 மடங்கு பெருசாகி எனக்கு மைனஸில் தருவார். அதாவது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இப்போ ப்ளஸில் ஒரு அவத்தை அனுப்புகிறேன். இப்படி ஒரு அவத்தை அனுப்புகிறேன். அதாவது 1 வோல்ட்டில் இருக்க ஒரு அவத்தை அனுப்புகிறேன். பாருங்கள் இது 1 வோல்ட்டுன்னு மெயின் பண்ணி அனுப்புகிறேன் ப்ளஸில். அது அவுட்புட்டில் என்ன தருமென்னு கேட்டிங்கன்னா 15 மடங்கு எனக்கு பெருசாக இப்படி தான் தரப்போகுது. அதாவது ப்ளஸ் மைனஸாக இருக்கிறது இல்லை ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அதே போல் 15 வோல்ட்டுக்கு எனக்கு உயர்த்தி தரும். சரியா? இதே மைனஸில் நான் இப்படி 1 வோல்ட் அவத்தையை நான் இப்படி அனுப்புகிறேன்டா மைனஸில் 1 வோல்ட் அவத்தையை அனுப்புகிறேன்டா இது ப்ளஸ் இது மைனஸ் விளைவாக வரும்போது எனக்கு என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா ப்ளஸில் இருக்கிறது மைனஸு போகும் மைனஸில் இருக்க ப்ளஸ் போகும். ஆனால் இவ்வளோத்துக்கு வரும்டா 15 வோல்ட்டுக்கு வரும். எங்கள் மைனஸ் 15 வோல்ட்டுக்கு வரும். சரியா? இதை சொல்கிறது செயற்பாட்டு விரியலாக்கி என்று சொல்கிறாங்க. இதில் இருக்க அடுத்ததை V மைனஸ் என்று சொல்லுவோம். இதில் இருக்கிறத V ப்ளஸ் என்று சொல்லுவோம். சரியா? அவுட்புட்டாக வரும்போது யார் இந்த V மைனஸ் இவர் அளவுக்கு வந்துடுவேர். அதேமாதிரி V ப்ளஸ் இவர் அளவுக்கு வந்துடுவேர். V மைனஸ் என்ன செஞ்சு இந்த அளவுக்கு வந்துடுவேர். சரியா? அப்போ சொல்கிறது அவுட்புட்டில் வரும்போது தானே அவுட்புட் இது இன்புட்டில் சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த மைனஸ் வெளியே வரும்போது எங்கே வந்துடும் இந்த மைனஸோட சம்மந்தப்பட்டுரும். இந்த ப்ளஸ் எங்கே வந்துடும் இந்த ப்ளஸோட சம்மந்தப்பட்டுரும். சரியா? அப்போ இதுக்கான பேசிக்கான சமன்பாடு V அவுட்புட் சமன் A × V ப்ளஸ் மைனஸ் V மைனஸ்ன்னு சொல்லுவோம் கழிக்கிறது. சரியா? இதில் ஏன் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் விரியலாக்குறது இது எத்தனை மடங்கில் இருக்குது என்ற கான்செப்டை சொல்கிறது. அதாவது 3 மடங்கில் இருக்குது இது 15 மடங்கில் இருக்குது என்ற கான்செப்ட் சொல்கிறது தான் இந்த அதோட பெருக்கி விட்டோம்னா விட வந்துடும் V அவுட்புட்ன்றது. இந்த 2 அழுத்த வித்தியாசத்துக்கான வித்தியாசத்தை அதாவது கழிச்சோம்னா இது 2 இடையிலான வித்தியாசத்தில் கழிச்சு போட்டு இது எத்தனை மடங்கு இருக்குன்னு காத்தோம்னா V அவுட்புட் எங்களுக்கு விரியலாக்கம் வந்துடும். அதாவது V அவுட்புட் வோல்ட்டில் விரியலாக்க நயம் அதே மாதிரி V ப்ளஸ் V மைனஸ் என்ற 2 அழுத்தத்துக்கு இடையிலான வித்தியாசம். சரியா? பொன்னான விதி என்ற ஒரு விஷயம் இருக்குது. இதில் பொன்னான விதி ஒன்று என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளால மின்னோட்டம்ன்றது 0 இருக்கும். சரியா? ஏன்னு காட்டிங்கன்னா தடை உயர்வாக இருக்கிற காரணம். அதே மாதிரி 2வது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா 2 பேப்பு முடிவுகள் இந்த பேப்பு முடிவுகளுக்கு இடையிலான வித்தியாசம் என்னவா இருக்குமென்னு கேட்டிங்கன்னா 0 இருக்குமென்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது இந்த பேப்பு முடிவுகள் வித்தியாசம் ஏன் 0 கேட்டால் இதுக்கு இடையிலான வித்தியாசம் இதுக்கு சம்மந்தம் இருக்குது தானே அவுட்புட்டில். அப்போ இதுக்கு இடையிலான வித்தியாசம் எவ்வளோ இருக்குது 0 இருக்குது. அதே மாதிரி இது என்ன செய்யணும்னா 0 பேணி கொண்டு போனாங்க. அதாவது அழுத்தம் 0 என்ற கட்டத்தில் வச்சுருப்போம். சரியா? இப்போ நான் இதை ப்ளஸ் எடுத்து புவித்தொடுப்பு செஞ்சேன்டா இதில் என்ன இருக்கும் அழுத்தம் 0. அதே மாதிரி புவித்தொடுப்பு செய்யாமல் இவர் அழுத்தம் 0 தான் இருக்கும். எங்களுக்கு தேவை இதில் மின்னோட்டம் வர்ற கான்செப்ட்லாம் இல்லை ரியல் ஆக்கிற சிஸ்டம் தான் தேவை. எனக்கு ஒரு சைகையை கொடுத்தா எனக்கு ரியல் ஆகி தரணும். இதில் அழுத்தமோ இதுவோ சம்மந்தப்படலை. இதில் என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா 2 அழுத்தத்தில் வித்தியாசம் 0 தான் இருக்கும். இப்போ நீங்கள் இதை நேர எடுத்து ஒரு புவித்தொடுப்பு செஞ்சீங்கண்டா இது 0 தான் இருக்கும். ஆனால் இவரும் என்ன மறைமுகமான ஒரு புவித்தொடுப்புலான் இருப்பார். அதாவது இவரும் ஒரு 0 தான் இருப்பார். இவர் ரியல் ஆக்கி எங்களுக்கு தந்துட்டு இருக்க போகிறேன். அவ்வளோதான் கான்செப்ட். இதில் நாங்கள் இந்த இதில் 2 வகையான கான்செப்ட் இருக்குது. ஒன்று நேரெடுத்து புவித்தொடுப்பு செய்கிறது. சரியா? இது நேர்மாற்று விரியலாக்கின்னு சொல்லுவோம். இதில் தடை செட் பண்ணுறது R1 R2. சரியா?
இதே கான்செப்டில் நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா இதில் மைனஸ் ப்ளஸ் இருக்குது தானே, இந்த மைனஸ் என்ன செய்வோம்டா நாங்கள் வெளியே எடுத்து இதை புவித்தொடுப்பு செஞ்சுட்டு ப்ளஸுக்குள்ளே நாங்கள் தடை அனுப்புவோம் I1, அதே மாதிரி இதில் I2. இந்த கான்செப்டில் நாங்கள் அனுப்புவோம். சரியா, இது ப்ளஸ் மைனஸில் வச்சுருப்போம். இதை நேர்மாற்று விரியலாக்கின்னு சொல்லுவோம், இது நேர்மாறா விரியலாக்கின்னு சொல்லுவோம். நேர்மாற்று விரியலாக்கிற கான்செப்ட் என்னென்னா I1 I2 சமன் 0 இருக்கும், இல்லை I1 + I2 என்ன இருந்தாலும் 0 தான். சரியா, ரெண்டு வித்தியாசம் 0 தான், ரெண்டு கூடனாலும் 0 தான். I1 - I2 0 இருக்கும். அதே மாதிரி இதர கான்செப்ட் நேர்மாறா விரியலாக்கியில் V1 + V2 சமன் 0 இருக்க போகுது. சரி, V1 - V2 சமன் என்ன இருக்கும், 0 இருக்கும். அது ரெண்டு கிடையாது வித்தியாசம் 0 இருக்குமா. சரியா, இந்த கான்செப்டை வச்சு கூட செய்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா நேர் மாற்று விரியலாக்கி இந்த கான்செப்டை கேட்டு இதில் பொன்னான விதி இதை யூஸ் பண்ண சொல்லி போட்டு இந்த பொன்னான விதியிலேருந்து நீங்கள் என்ன எடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த அவுட்புட்டுக்கான ஒரு நியமமான சமன்பாடு R1 R2 சார்பில் ஒரு எடுப்பீங்க. அதை வச்சுக்கொண்டு என்னதை கண்டுனீங்கன்னா ஏயை கண்டுனீங்க. வோல்டர்னா இந்த ஏ எடுத்த நீங்கள் வெளியே ஏயை கண்டு போட்டு பிறகு என்ன செஞ்சுருக்கீங்க, விரியலாக்கியில் நான் அப்படி ஒரு பிரச்சனை, அதாவது 7 வோல்ட்டில் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன்னா V+ இந்த இது காலத்தில் 7 வோல்ட்லையும் இதை 0 வோல்ட்லையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த 7 வோல்ட் என்று என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு 10 வாய்ஸி கூட எனக்கு ஒரு வாய்ஸி கூட குறையுது மில்லி வோல்ட். அப்போ எனக்கு சரியா இங்கே அவுட்புட் என்ன வந்திருக்கு, இந்த இதோட இது சம்மந்தப்பட்டிருக்கு தான் சொன்னான். இப்போ 7 ப்ளஸ் 7 வோல்ட்டை தான் கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே ஏன் ப்ளஸுக்கு ப்ளஸ் சம்மந்தப்பட்டிருக்கு, என்ன புய்த்தோடு ப்ளஸ் செஞ்சிருக்கேன். அப்போ இதுக்குள்ளால ஒரு மாற்றம் நடக்க போகல. அப்போ ப்ளஸ் என்ன செய்ய போகுது, 7 வோல்ட்டாக தான் மெயின்டைன் ஆகி கொண்டு போகுது. இங்கே 0 வோல்ட் இருக்கலாம், ஆனால் விளைவு இங்கே 7 வோல்ட்டை தான் சம்மந்தப்படும்னு சொன்னான் உங்களுக்கு. அப்போ 7 வோல்ட்டோட இருக்க போகுது. ஆனால் இந்த மைனஸ் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் குறைய போகுது. என்ன இதுக்குள்ள நான் செய்ய அனுப்புறேன். அப்போ ஒவ்வொரு வெப்பனில் கூடும்போது இந்த வோல்ட் குறைய போகுது. எவ்வளோ குறையுதுன்னு கேட்டிங்கன்னா 7 வோல்ட்னா 10 வரைக்கும் நாங்கள் 20 மில்லி வோல்ட்டாக இங்கே மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை வச்சு கொண்டு தான் இந்த கான்செப்டை செஞ்சுருக்கோம். பேசிக்காக நல்ல ஒரு சிஸ்டம் உண்டு. 7 மணிக்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கேன்னா குழப்பிட்டணும் எல்லாத்தையும், சாரி. ஆனால் ஓகே, பேசிக் நார்மல் சமன்பாடு தான்.